ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bashaskitchen. bashaskitchenல இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வெயிட் லாஸ் ரெசிபி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லன்ச் மூணுக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தான். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஓட்ஸ் ஆம்லேட் செய்கிறதுக்கு இங்கே நான் 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதே 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். 2லேருந்து 3 முட்டை எடுத்து அதை நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காய்கறி என்னென்ன இருக்கோ எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ பாருங்கள், ஓட்ஸ் நல்லா ஊறி இந்த மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறமா துருவின கேரட், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின மஷ்ரூம், ஒரு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறியில் நீங்கள் பீட்ரூட், கேபேஜ் எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் அந்த முட்டைக்கு அப்புறம் இந்த ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி இதை நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் டேப் பண்ணிங்கனாலே போதும். 2 பக்கமும் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம இதை வேக விட போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் இது மீடியம் ஃப்ளேமில் வேகிறதுக்கு. வெந்த உடனே திருப்பி போடுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், இல்லாட்டினா சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதான். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்ஸ் காய்கறி போட்ட இந்த ஆம்லேட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.